Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். நான் இதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசினது கிடையாது. பட் நான் ரிலீஜியஸா பண்ற ஒரு விஷயம் என்னுடைய அண்டர்ஆர்ம் கேர். ரொம்ப ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு, ஸ்மெல்லியான அண்டர்ஆர்ம்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்சோ கொஞ்சம் பிக்மெண்டடாவும் டார்க்காவும் இருக்க அண்டர்ஆர்ம்ஸ் எப்படி லைட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்றதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து இந்த பிக்மெண்டடான டார்க் அண்டர்ஆர்ம் சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் இருக்கும். மென் விமன் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பேசிக்லி உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான பேக்கோ இல்லைன்னா ப்ராப்பரான க்ரீமோ நீங்க வந்துட்டு அப்ளை பண்றது நல்லது உங்க முகத்துக்கு நீங்களாம் பண்ற மாதிரி. ஸோ நான் இது வந்து ரிலீஜியஸா பண்ற ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா ரொம்ப டீடியஸான ஒரு வேலை. பட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஆல்சோ ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நான் என்னுடைய அண்டர்ஆர்ம் காமிக்க போறது கிடையாது. நான் எல்லாம் டெமோ வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய கையில காமிக்கிறேன். ரீசெண்டா இந்த டார்க் அண்டர்ஆர்ம்ஸை வந்துட்டு காம்பேட் பண்றதுக்கே வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்றேன். நான் ஒரு குறிக்கோள்ல இருக்கேன். இது மூணுத்தையும் வந்துட்டு நான் காலி பண்ணணும். காலி பண்ண அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது. ஸோ மாமாஎர்த்ல இருந்து வைட்டமின் சி அண்டர்ஆர்ம் ரேஞ்ச் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு 3 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்று வந்து அண்டர்ஆர்ம் ஸ்க்ரப், அப்புறம் அண்டர்ஆர்ம் மாஸ்க், அதுக்கப்புறம் அண்டர்ஆர்ம் க்ரீம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதில் வைட்டமின் சி அண்ட் டர்மரிக் தான் வந்துட்டு உங்களுக்கு கீ இன்கிரீடியன்ஸாக இருக்கு. அதை தவிர உங்களுக்கு லெமன் எக்ஸ்ட்ராக்ட், கர்ட், அப்புறம் பிட்டர் மெலன் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாமும் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்லாம் முக்காவாசி பாத்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்போலியன்ஸ், டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பிக்மெண்டேஷன்லாம் சரி பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். தயிர்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு. இது ஈவன் ஸ்கின் டோன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அப்புறம் மஞ்சள் நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியது. அண்ட் அது வந்துட்டு நேச்சுரலாவே அந்த ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கான தன்மை இருக்குது. பெட்டர் மெலன் எக்ஸ்ட்ராக்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட்டமின் ஏ அண்ட் சி நிறைய இருக்கு அப்படின்றாங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பேக் பண்ண ஒரு இன்கிரீடியன்ட். லெமன் எக்ஸ்ட்ராக்ட் of course powerful antioxidants, vitamin C நிறைய இருக்குது. அண்ட் இதுவுமே வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த ஒரு லைட்டன் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ இதுதான் மொத்தமாவே இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்க போறீங்கன்னா வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்டர்ஆர்மை. அடுத்து இந்த ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணிக்க போறீங்க. இதான் ஸ்டெப் 1. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜென்டிலா இருக்கு. நீங்க நல்லா தேய்ச்சா எனக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிடும் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு போட்டு வரலாம் தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப ஜென்டிலாவே ஹேண்டில் பண்ணுங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அன்பிலீவபிளி சாஃப்ட். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் வந்துட்டு என்னுடைய ஃபேஸுக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது கிடையாது, விச் இஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அண்டர்ஆர்ம்ல ஹேர் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் வச்சுட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய அண்டர்ஆர்ம் ஏரியாவை நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிக்க போறீங்க ஒரு 1 மினிட்க்கு. அண்டர்ஆர்ம் மாஸ்க்ல உங்களுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸா லெமன் எக்ஸ்ட்ராக்ட், டர்மரிக், மல்பெரி ரூட் அண்ட் லிக்கோரைஸ் ரூட் இருக்கு. இந்த லிக்கோரைஸ் ரூட் வந்துட்டு உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகாத மாதிரி, எக்ஸஸா இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் இல்லாத மாதிரி பாத்துக்க போகுது. மல்பெரி ரூட் உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அன்கிளாக் பண்ணி ஆக்னே வராம பாத்துக்க போகுது. ஸோ இந்த 2 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு இந்த மாஸ்க்ல வந்து மெயின் இன்கிரீடியன்ஸா இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு yellow கலர் மாஸ்க், பேஸ்டியா க்ரீமியா இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாவும் ஜென்டிலாவும் இருக்கு ஸ்கின்ல. ஸோ இதை போட்டு நீங்க வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுற போறீங்க. இது கூடவே உங்களுக்கு ஒரு ஸ்பேச்சுலா இருக்கு, அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்றீங்கன்னா உங்க கை வச்சே நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மாமாஎர்த்தோட வைட்டமின் சி அண்டர்ஆர்ம் க்ரீம் போட்டுக்க போறேன். இது வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அந்த ஏரியா வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி பிரைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதுல லெமன் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் மஞ்சள் வந்துட்டு மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆகும். விச் ஹேசல் அண்ட் மாச்சா கிரீன் டீ இருக்கு. மாச்சா கிரீன் டீல நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை இது ரெஜுவினேட் பண்ண போகுது. விச் ஹேசல் ஒரு நேச்சுரல் ஆஸ்ட்ரிஞ்சன்ட். இது வந்துட்டு அந்த ஆயில் செக்ரீஷனை கம்மி பண்ண போகுது. அண்ட் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்டான எஃபெக்டும் வந்து கொடுக்க போகுது உங்களுடைய ஸ்கின்ல. ஆல்சோ இவென்ச்சுவலா இது அப்படியே அந்த டார்க் ஸ்பாட் அண்ட் டார்க் பேச்சஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சரி பண்ண போகுது. நைட் டைம் ஃபாலோ பண்றது வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் உங்க ஸ்கின் அந்த அண்டர்ஆர்ம் ஏரியா வந்துட்டு ரொம்ப வேர்க்காத மாதிரி பாத்துக்கிறதுக்கு நான் சொல்றேன். அண்ட் இது வந்துட்டு நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணலாம். ரிசல்ட் வந்துட்டு நானும் ஷேர் பண்ணிக்க போறேன் உங்ககிட்ட. இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஐ குட் சி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ரொம்ப பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இன்னும் நான் பார்க்க ஆரம்பிக்கல. ஏன்னா 3 வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ணல. பட் ஐ வாண்டட் டு ஷேர் பிகாஸ் எனக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் மாமாஎர்த்தோட ஆப்ல நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து முன்கூட்டியே தெரிய வரும்.
அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். ஸோ இது பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணுறாங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆப் மூலியமாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறையா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக வச்சு பண்ணுறாங்க. ஆல்சோ இது க்ரூவல்ட்டி ஃப்ரீயும் கூட. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு அண்டர்ஆர்ம் ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் உடனே தெரியாது. நல்ல இன்டென்ஸான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுல கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ பொறுமையாக யூஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக டப்பா காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு DIY ட்ரீட்மெண்ட் மாதிரி. இதை தவிர்த்து வேறு நீங்கள் இந்த கடலை மாவு பேக், வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது தாராளமாக பண்ணலாம். உங்கள் முகத்துக்கு நீங்கள் போடுற அந்த கடலை மாவு, மஞ்சள் அண்ட் தயிர் பேக், இது கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸோட இன்க்ரீடியன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் வந்து இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த லீக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், மல்பரி ரூட், விச் ஹேசல், மாச்சா கிரீன் டீ இந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வந்து கலந்து அடிக்க முடியாது, கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். கிடச்சிதுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போய்க்கலாம். இல்லை நான் வந்து சிம்பிளாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் DIY விஷயங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைக் மார்னிங் டைம்ஸ்லேயா இருக்கட்டும், வெளியில் போகும்போது அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்வெட் பேட்ச்னு கிடைக்கும்னா அண்டர்ஆர்ம் பேட்சஸ்னு கிடைக்கும். ஸோ என்னன்னா ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஆர்ம் ஏரியாவில் அந்த பேட்சஸை ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். எனக்கு வந்து அந்த ஸ்வெட் மார்க் வர மாதிரி மோஸ்ட்டாக வந்து ஸ்வெட் ஆகாது. 95% வந்து ஸ்வெட் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு அந்த பேச்சஸ்க்கு வந்து அவசியம் இருக்காது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது, கண்ட்ரோல் ஆக முடியாமல், சில பேருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்வெட் பேட்ஸ் இல்லைனா பேச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வெட் ஆகிறது வந்து ஓகே, அது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். பட் அண்டர்ஆர்மில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது பண்ணுறது வந்துட்டு ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகி போகாது. ஸோ அதனால ஸ்மெல் வரும், அதிலே பாக்டீரியா நிறையா ஃபார்ம் ஆகும். அது அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்காக தான் அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக வச்சுக்க பார்க்குறோம் அந்த ஏரியாவை. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்வெட் பேட்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவுட்ஃபிட்டில் ஒட்டிட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இந்த அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ், டியோட்ரண்ட்ஸ், ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணுறது. எனக்கு இதுதான் ஃபேவரட். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகிடும். எனக்கு வந்து என்னோடய அண்டர்ஆர்ம் வந்துட்டு ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கும் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கின் உரையிறதே வந்து எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எனக்கே இந்த ரோல்-ஆன்ஸ்லாம் வந்து கொடுக்கவே கொடுக்காது. நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கேன் என்னுடைய ஃபேவரட் ரோல்-ஆன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு அந்த வீடியோஸும் செக் பண்ணலாம். ஸோ அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ் எனக்கு வந்து மஸ்ட் ஹேவ். இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய அண்டர்ஆர்ம் எங்கேயோ வெளியில் இருக்கீங்க, திடீர்னு கண்ணா பின்னான்னு ஆகிடுது, ஸ்மெல் வருது, ரொம்ப ஸ்வெட்டி ஆகிடுது அப்படின்னா டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ வந்துட்டு தண்ணியில் லைட்டாக நினச்சிக்கோங்க. ஈரமான டிஷ்யூ, வெட் டிஷ்யூலாம் இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நார்மல் டிஷ்யூவை கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு உங்களோட அண்டர்ஆர்மை க்ளீனாக தொடச்சிக்கோங்க. ஓகேவா, ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு உங்களுடைய அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கையில் எப்பயுமே ஒரு குட்டி சைஸ் அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன் வச்சு நீங்கள் வந்து வச்சுக்க போகிறீங்க. நான் வந்து டியோட்ரண்ட், ரோல்-ஆன் டியோட்ரண்ட் பற்றி பேசலை, அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன் பற்றி பேசுகிறேன். அதை நீங்கள் எப்பயுமே உங்களுடைய பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரியோ இல்லை அன்கம்ஃபியாக இருக்குது, இல்லை உங்களுக்கே ஸ்மெல் வருது அப்படின்னா டக்குன்னு எடுத்து சக்குன்னு தேய்ச்சிட்டிங்கன்னா யூ வில் பி லைக் ஃபைன். ஓகே, அது உங்களுக்கும் நல்லது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்ம வந்து நினைக்கலாம் என்ன எல்லாருக்கும் வர்றது தானே அப்படின்ற மாதிரி, பட் அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காகவாச்சும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அண்டர்ஆர்ம் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும். இதை தவிர இந்த அண்டர்ஆர்ம் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுலாம் அவங்களுடைய ஓன் விருப்பம் தான். அவங்க வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க, வேணானா விட்டுடலாம், ரிமூவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது இருந்தால் ஐயோ அப்படிலாம் கிடையாது. அது டிபெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு. எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். எனக்கு அப்படியே அது பழகிருச்சு அதனால். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது, யாரும் வற்புறுத்தலாம் மாட்டாங்க. பட் ஸ்டில் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். க்ளீன் பண்ணி அடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஷேவிங்கோ இல்லைனா வேக்சிங்கோ, அந்த இது ரெண்டு நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த க்ரீம் போட்டு பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. அது என்னமோ அது 2 நாளைக்கு அந்த ஒரு கெமிக்கல் வாசனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப பெயின்லெஸ்ஸான ஃப்ரீயான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. பட் நான் மேஜராக பண்ணுறது வந்துட்டு டெய்லி ஷேவிங். நான் டெய்லி குளிக்கும் போது ஷேவ் பண்ணிவிடுவேன் அண்டர்ஆர்ம். அதுக்கப்புறம் வேக்சிங் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், செம்மையாக வலிச்சுது. லைக் பாதிக்கு மேலே என்னால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ நோ வேக்சிங் எனக்கு. அதனால் ஷேவிங் தான் என்னுடைய ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அதனால் உங்களுடைய ஸ்கின் டார்க் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்ஆர்ம் கேர் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அண்ட் வேறு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.